பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் சொல்லுகிறது, நான் உன் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பேன், உன் கண்ணீருக்கு தகுந்த பலனை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினார். அந்த சிலுவை பாடுகளை குறித்து அவர் பார்க்கும் பொழுது, இத்தனை பாடுகள் என் மேல் வரக்கூடிய அந்த நிலையிலிருந்து பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் தான் கெத்செமனே ஜெபம். அந்த கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏற்படுத்துகிறார். அந்த ஜெபத்துக்கு பிதாவாகிய தேவன் பதில் கொடுக்கவில்லை. காரணம், நம்முடைய ஜெபத்துக்கு நாம் பதிலை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பிதாவின் சமூகத்தில் பண்ணக்கூடிய அத்தனை ஜெபங்களும் பிதாவாகிய தேவன் கேட்டு நாம் ஆசீர்வாதம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த மகனுடைய ஜெபத்தை கூட பிதாவாகிய தேவன் நிராகரித்தார். உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் நிராகரிக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் நிராகரிக்கப்பட்டது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நம்முடைய சொந்த மகனையே கொடுத்த பிதாவாகிய தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிற பரமபிதா நமக்கு உண்டு. அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே எல்லா பாரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து எல்லாவற்றுக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். God bless you.